வெல்கம் டு சிம்பிள் விளாக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி சுவையில் செஞ்சுருக்குன்னு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு இது வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி சாம்பார் சாதம் இந்த டேஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கட்டாய வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு அப்பளமும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரிசி பருப்பு ஒன்றா ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளரு அரிசியும் 1/2 டம்ளரு பருப்பு எடுத்துருக்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இது ஊறி வரட்டும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் சாம்பார் சாதம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பி நல்லா கழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம். இதோட பீன்ஸு முள்ளங்கி 2 தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதோட முருங்கைக்காய் கத்திரிக்காய் என்ன காய் இருக்குதோ அதெல்லாம் கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 காய் மட்டும் அரிஞ்சு சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸும் 2 முள்ளங்கியும் வெள்ளை முள்ளங்கியும் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். இதோட சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 15 பல் பூண்டு இதோட சேர்த்திக்கணும், முழு பூண்டு. இதோட தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு புளிக்கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். எல்லாம் ஒன்றாவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு தண்ணி அதிகமாகவே சேர்க்க வேணும். 1 கப்பு அரிசிக்குனா 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்திட்டு கல்லுப்பு தேவையான அளவு இதுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேணும். இந்த சாம்பார் சாதம் நல்லா குழைய இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் 1 2 அதிகமாக விட்டிங்கன்னா தான் நல்லா குழைய வரும். இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், குழைய சாம்பார் சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்ச விட்டு இதில் சின்ன வெங்காயம், முழு சின்ன வெங்காயம் அதை 2ஆக கட் பண்ணிக்க வேணும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்க வேணும். பூண்டு தட்டி சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வதக்கிட்டு இதோட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்திக்கணும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே சேர்த்திக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். நல்லா இப்போ பொன் நிறத்துக்கு வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும். இந்த பொடி தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இந்த பொடிக்கு வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மல்லி இதை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போது சாம்பார் சாதத்தில் நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்க வேணும். இந்த தாளிப்பு தான் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி தாளித்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்திக்கிங்க. நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் அல்டிமேட்டான சுவையில் சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் இந்த சுவையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம்.
சாம்பார் சாதத்தை இந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இதுக்கு லஞ்சுக்காக கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.